இப்போ நம்ம சிக்ஸாக் இந்த பாடத்தினுடைய பார்ட் 2 பார்க்க போகிறோம். இதை வாசிக்கிறேன் கேளுங்க. மே ஐ டேக் zigzag டு ஸ்கூல் பாப்பா? அரவிந்த் that ஆல்வேஸ் வாஸ் பிளானிங் ahead. ஐ வாண்ட் டு டிஸ்பிளே ஹிம் இன் தி சயின்ஸ் எக்ஸிபிஷன். அரவிந்த் சொல்கிறான், நான் சயின்ஸ் எக்ஸிபிஷனுக்கு இதை கொண்டு போகலாமா சிக்ஸாக்கு அப்படின்னு கேட்கான். வென் இஸ் சிக்ஸாக் கம்மிங் பாப்பா? மாயா வாஸ் ஜம்பிங் அப் அண்ட் டவுன் ஆல் எக்ஸைட்டட். எப்போ வரும்ப்பா அப்படின்னு மாயா கேட்குறான். அங்கிள் சோமு செட் யூ வுட் சென்ட் zigzag with his old cook விசு sometime today. அது அங்கிள் சோமு என்ன சொன்னாங்க அப்படின்னா, விசு யார்? ஓல்டு குக், அவருடைய சமையல்காரர், வீட்டு சமையல்காரர், அவர்கிட்ட கொடுத்து விடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது இன்றைக்கி கூட வரலாம். ஐ வில் ஹாவ் டு லீவ் ஃபார் மை கிளினிக் நவ். டாக்டர் கிருஷ்ணன் சொல்லாது, நான் கிளினிக்கு போகிறேன். தேர் he added as the doorbell rang, that's probably them. அவர் கிளம்பிட்டு இருக்கும்போது டோர்பெல் அடிக்குது, அப்போ அவங்களா தான் இருக்கக்கூடும் அப்படின்னு நினைக்காங்க. அண்ட் இண்டியட் இட் வாஸ், அவங்களே தான். கமின் சிக்ஸாக், கமின் டியர், கோஸ்ட் விசு. அண்ட் இட் டாட்டர்ட் த ஸ்ட்ரேஞ்சஸ்ட் வேர்டஸ்ட் லுக்கிங் பேர்ட் த கிருஷ்ணன்ஸ் ஃபேமிலி ஹேர் எவர் சீன். கிருஷ்ணன் ஃபேமிலி இதுவரை பார்த்திராத ஒரு சிக்ஸாகை விசு கொண்டு வந்திருக்காரு. ஸ்ட்ரேஞ்சர்ஸ் பேர்டு. About a foot and a half tall, its bald head was fringed with a crown of shocking pink feathers, while the rest of its plumage was in various shades of the muddiest, sludgiest brown. Its curved beak was sunflower yellow, and its eyes were the color of cola held to sunlight. அதாவது அந்த சிக்ஸாகோட ஸ்ட்ரக்சரை பற்றி இந்த பேரால சொல்லியிருக்கு. அது about a foot and half, 1.5 அடி டால் உயரத்துக்கு இருக்குது. தலை வழுக்கத்தில் பால்டு ஹெட் வாஸ் ஃப்ரீண்ட் வித் க்ரௌன் ஆஃப் ஷாக்கிங் பிங்க் ஃபெதர்ஸ். ரெக்கைகள் பிங்க் ஃபெதர்ஸ்னால தலையில் கொண்ட வச்சுருக்கு. த ரெஸ்ட் ஆஃப் இஸ் பிளிமேஜ், தொகைகள்லாம் பிளிமேஜ் தான் தொகை, வாஸ் இன் வேரியஸ் ஷேட்ஸ் ஆஃப் தி மட்டியஸ்ட் ஸ்லட்ஜஸ் ப்ரௌன் கலரில் இருக்குது. பீக்னா அந்த கேர்டு பீக் வளைந்த அழகு. சன்ஃப்ளவர் எல்லோ கலரில் இருக்குது. ஐஸ் இந்த கலரில் இருக்குது, கலர் ஆஃப் கோலா. உடம்புல உள்ள ஒவ்வொரு பாட்டும் இந்த கலரில் இருக்குது அப்படிங்கிற அந்த ஷார்ட் சொன்னோம்னா இந்த பறவையினுடைய அமைப்பு பற்றி இந்த பேரால் சொல்லியிருக்கு. திஸ் இஸ் சிக்ஸாக் அனௌன்ஸ் விசு வித் ஃப்ளரிஷ். இதுதான் சிக்ஸாக் அப்படின்னு சொல்கிறாரு. இஸ் ஃபுல் நேம் இஸ் ஜிக்கி ஜாகா கிங் ஆஃப் தி டாங்கா. இதோட ஃபுல் நேமே சொல்கிறாரு. ஹவ் ஐ எம் கோயிங் டு மியூசியம் ஸோ பியூட்டிஃபுல்லி இட் டாக்ஸ். ஈ கேன் ஈவன் டிசைட் ஃப்ரெஞ்ச் poetry. நான் இதை மிஸ் பண்ண போகிறேனே அப்படின்னு அந்த சிக்ஸாக் ஃப்ரெஞ்சு poetry கூட பாடும் அப்படின்னு சொல்கிறாரு. த ஆப்ஜெக்ட் ஆஃப் ஆல் திஸ் ப்ரைஸ் வாஸ் ஸ்டாண்டிங் கூல் அண்ட் அன்மூவ்டு வித் அன் எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஆல்மோஸ்ட் ஹியூமன் கிரிம்பினஸ் இன் இஸ் கோலா கலர்ட் ஐஸ். அதாவது இவர் இவ்வளோ புகழ்ந்து பேசுகிறார்ல, யார்? இந்த விசு சிக்ஸாக் பற்றி. அந்த சிக்ஸாக் எப்படி இருக்குது? அப்படியே நிற்குது, அன்மூடும், நகரவே இல்லை, அப்படியே நிற்கிறது. அது முகத்தில், அந்த கோலாக்கல் நைசார முகத்தில் ஒரு எரிச்சல் இருக்குது, எரிச்சல் கோபத்தோடு அப்படியே நிற்குது. அரவிந்த் ஃபைண்டிங் தட் சிக்ஸாக் வாஸ் ஸ்லக்லி ரெஃப்யூசிங் டு சே எ வேர்ட் டெஸ்பைட் all their efforts at striking conversation, dashed into the kitchen to return with a plate heaped hurriedly with the juicy fruit slices, some nuts. அவன் என்ன செய்யார்? அரவிந்த் என்ன செய்கிறான்? அதை கொஞ்சம் நட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வரான். போர்ட் ஐஸ் பிரைட்டன் momentarily. A zigzag picked up a walnut, but refusing to speak, he dropped one wrinkled eyelid in a solemn wing and flew clumsily to deposit the nut on the enormous chandelier hanging from the ceiling. Bit by bit, and in total silence, all the fruit on the plate was transferred into the chandelier and onto the blades of the ceiling fan. அதாவது அந்த என்ன செஞ்சது, கொஞ்சம் வால்நட்லாம் எடுத்துக்கிட்டு, போர்ட் ஐஸ் பிரைட்டன் மொமெண்டலி சிக்ஸாக பிக்கிட்ட வால்நட் எடுத்துட்டு, refusing to speak, he dropped one wrinkled eyelid in a solemn wing and flew clumsily to deposit on nut on an enormous chandelier. அந்த chandelier அந்த சரவல்கில் அங்கே தொங்க விட்டுற சரவல்கில் கொண்டு எல்லாத்தையும் வச்சது. ஹேங்கிங் ஃப்ரம் த சீலிங்.
Bit by bit and in total silence, all the fruit on the plate was transferred to chandelier. Plate உள்ளது எல்லாத்துலையும் chandelier கொண்டு வச்சிருச்சு. And the plates of the ceiling fan. இந்த ceiling fan உள்ள பிளேட்ஸ்லேயும் கொண்டு வச்சிருச்சு. Then piercing comfortably on the curtain rod, the curtain rodல உட்காந்துட்டு zigzag dropped one wizened eyelid in another solemn wing as he sang his speak into plum guava. நல்லா பழுத்த கோவானா கொய்யாப்பழம், அதை எடுத்து அந்த இப்போ அதில் நல்லா கொத்தி கொத்தி சாப்பிடுது. பிஎஸ்சி கம்ஃபர்டபுளி ஆன கர்டன் அங்கே உட்காந்துட்டு சிக்ஸாக் ட்ராப்டு ஒன் வைஸ் அண்ட் ஐலிட், ஒரு கண்ணை மூடிக்கொண்டு in another solemn wing as he sang he speak into plum கோவா, அதோட பழுத்த கோவா அதுக்குள்ளே கொத்துறது. Don't worry children, Visu comforted as he left, noticing how disappointed they looked when Zigzag stubbornly refused to say a single word to them, even though they tried speaking to him in English, Tamil, Hindi and French. எந்த மொழியிலையும் எல்லா மொழியிலையும் பேசி பார்த்தாச்சு, இப்போ எந்த ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்குது. அதனால் வின்சு வந்து சமாதானப்படுத்துகிறாங்க குழந்தைகள்லாம். அது இப்போ தானே புதுசாக வந்திருக்கு, அதனால் கொஞ்சம் நேரம் கழிஞ்சு அது பேசும் அப்படின்னு சொல்கிறாரு. Just wait till Zigzag settles down in this new home. There you can have a great time listening to him. கொஞ்சம் நேரம் கழிச்சு அது பேசும், புது இடமா இருக்கனால கொஞ்சம் நேரம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. As it happened, the children did not have to wait more than 10 minutes to have a great time listening to Zigzag. For as soon as Visu left, Zigzag, still perched on the curtain rod, went off to sleep. And the moment he fell asleep, he began to snore. அதை கொடுத்துட்டு அவங்கள சமாதானப்படுத்தி விசு போயிட்டாரு. உடனே கொஞ்சம் 10 நிமிஷம் ஆயாச்சு. இது என்ன செஞ்சது, விசு போன உடனே நேரம் அந்த கர்டன் ராடு அங்கே போய் உட்காந்துட்டு தூங்க ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு கொரட்டை, ஸ்னோர்னால் கொரட்டை விடுறது. அண்ட் த மோமெண்ட் இ ஃபெல் அஸ்லீப், தூங்கின உடனே கொரட்டையும் விட ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் வாட் அஸ் ஸ்னோர் இட் வாஸ், இட் பிகேன் அஸ் ஏ soft crumbly sort of rumble, much like that which the stomach of a mildly hungry dinosaur might have made. டைனோசர் பசியாக இருக்கும்போது எவ்வளோ சத்தமாக வருமோ அதை மாதிரி இருந்தது. தென் இட் க்ரூ லவுடர் அண்ட் லவுடர், ரொம்ப சத்தம் கூடுதலாக போச்சு. அண்ட் லவுடர் until it sounded as if a herd of elephants with coal was trumpeting angrily in the room. அதாவது அந்த ஹர்ட் ஆஃப் எலிஃபண்ட்ஸ், யானை கூட்டங்கள்லாம் விளர்வு போல் சத்தம் நல்லா பெருசாக வந்துகிட்டே இருந்தது. Zigzag snore pounded their eardrums till their heads ached. சிக்ஸாக்கோட அந்த ஸ்னோரிங், அந்த குரட்டை சத்தம் கேட்டு எல்லாருக்கும் தலைவலியே வந்துருச்சு. இன் வெயின் தே ட்ரை டு வேக் த ஸ்னோரிங் பேர்டு, அதனால் அவங்க எழுப்ப, சிக்ஸாக தூங்கிட்டு இருக்கிறதால எழுப்ப நினச்சாங்க. 21 languages he is supposed to know. It's not a deception. Yes, this bird chooses to communicate only in Snorish, Snorian, Snohili, Snoralu. அப்படி அதை ஸ்னோரிங்கிற அந்த இதிலே தான் அது வந்து கொரட்டை விட்டுகிட்டே இருக்க வழி. அது 21 லாங்குவேஜ் தெரிஞ்சு அது நம்மகிட்ட கொரட்டையில் ஒன்று தான் நம்ம பேசுது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஐ தாட் இட் வாஸ் சயின்டிஃபிக் ஃபேக்ட் தட் பேர்ட்ஸ் குட் நாட் ஸ்னோர், செட் மாயா. அது சயின்டிஃபிக் அறிவியல் உண்மை. மாயா என்ன சொல்கிறா, அறிவியல் பிரகாரம் பேர்ட்ஸ்லாம் கொரட்டைப்படவே விடாது. ட்ரைங் டு ஸ்கர்ட் வாட்டர் ஃப்ரம் a small water pistol at Zigzag to wake him and rattling most of the curtains, the walls and the sofa instead. The sofa, curtain எல்லாத்துலேயும் தண்ணி படும்படி அது மேலே தண்ணி தெளித்த மாயா அப்படியே அது எந்திக்குமோ அப்படிங்கிற இடத்துல அது வந்து எந்திக்கவே இல்லை. ஆஃப்ரிக்கன் விச் டாக்டர்ஸ் பேர்ட்ஸ் டூ நாட் ஒபே சயின்டிஃபிக் ரூல்ஸ். ஆஃப்ரிக்கன் விச் டாக்டர் பேர்ட்ஸ்லாம் சயின்டிஃபிக் ரூல்ஸ் ஒபே பண்ணாது. அரவிந்த் வாஸ் annoyed that his best imitations of ragging a lion, a hungry hyena and a ferocious dog had failed to draw Zigzag out of his deep slumber. அது ரொம்ப தூங்கிட்டு இருக்கு. அரவிந்த் என்னெல்லாமோ மிமிக்ரி பண்ணி பார்க்குறான், லயன் போலவும் ஃபெரோஷியஸ் டாக் மூலம் மிமிக்ரி பண்ணி பார்க்குறான். எப்படி இருந்தாலும் அது தூக்கத்துலேருந்து எந்திக்கவே இல்லை. Now he tried his loudest, most frightening coyote call. அதாவது கயோட்டினாங்க ஓநாய், அதை மாதிரி ரொம்ப சத்தமாக எல்லாம் செஞ்சு பார்க்குறாங்க. எந்த இது போட்டாலும் ஸ்டில் Zigzag இஸ் ஸ்லீப்பிங். பட் Zigzag ஸ்லெப்ட் ஆன் அன்டிஸ்டர்ப்ட் அண்ட் ஸ்னோர்ட் ஆன். எவ்வளோ சத்தம் போட்டு இவங்க எழுப்பினாலும் அது வாட்டு அன்டிஸ்டர்ப்னா தொந்தரவு இல்லாமல் அது வாட்டு நல்லா தூங்கிட்டே இருக்குது, கொரட்டை விட்டுகிட்டே தான் இருக்குது.
The total despair at their failure to wake Zigzag or at least stop him snoring, they shut themselves in the bedroom that was farthest away from Mr. Krishn's studio, where Zigzag was creating the terrible deal. அதாவது இப்போ எல்லாமே எந்த ரூமில் இருக்காங்க, மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் ரூமில் இருக்காங்க. அந்த பறவையும் ஜிக்ஸாக் பறவையும் அங்கே தான் இருக்குது. ரொம்ப ஒரே சத்தமாக இருக்கிறதுனால அவங்க எல்லாரும் பெட்ரூமுக்கு கொஞ்சம் தள்ளி இருக்க பெட்ரூம் அங்கே போகலான்னு அங்கே போயிட்டாங்க. மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் வாஸ் ஜஸ்ட் அன்ராவலிங் a roll of cotton wool to stuff in her ears when they heard their maid. Lakshmi, speaking as if she had been electrocuted. அதாவது அந்த அம்மா மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் காதில் பஞ்சை வச்சு அடிச்சுக்கிறாங்க. இந்த பெட்ரூமுக்கு வந்ததுக்கப்புறமும் அதோட சத்தம் நமக்கு கேட்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக காதில் பஞ்சு வச்சு அடிச்சுக்கிறாங்க. ஆனால் லக்ஷ்மி யார்? நான் அவங்க வீட்டு சர்வெண்ட்டு. அவங்க எலக்ட்ரோக்யூட்டட் தான், அந்த மின்சாரம் தாக்கின மாதிரி ஒரு சத்தம் போடுறாங்க. எதுக்கு அப்படின்னா ஹர்ட்ஸ் ஹேமரிங். தே ரஷ் டு ஸ்டூடியோ டு ஃபைண்ட் லக்ஷ்மி டான்சிங் அண்ட் கிளாப்பிங் ஹர் ஹேண்ட்ஸ் எக்ஸைட்லி as she yelled at, "We have been blessed. We have been truly blessed. It's raining papayas and bananas in this room." அவங்க எல்லாரும் இந்த படத்தை பாருங்கள், படத்தில் காட்டியிருக்கு. அவங்க எல்லாரும் ரூமுக்கு பார்க்குறாங்க. என்னது லக்ஷ்மி சத்தம் போடுறாள் என்னது அப்படின்னு பார்க்குறாங்க. பார்க்கும்போது அவங்க அந்த லக்ஷ்மி என்ன பண்ணிகிட்ருக்கா, நல்லா பாடிட்டுருக்கா, கையை தட்டி ஆடிட்டுருக்கா. வி ஹேவ் பீன் பிளஸ்டு அப்படிங்கிற வி ஹேவ் பிளஸ் நம்ம நமக்கு நம்மளாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம். நம்மளெல்லாம் நல்லா ப்ளஸ் பண்ணியிருக்காங்க. வி ஹேவ் பீன் ட்ரூலி பிளஸ்டு. பப்பாயாஸ் தான் என்னது, பப்பாளி பழம். அண்ட் பனானாஸ் தான் மழைப்பழம். எல்லாமே இந்த ரூமில் மழையாக பொழியுது அப்படின்னு மேலேருந்து கீழே விழுது. அது படத்தை பார்த்தீங்கன்னா இந்த ஃபேனுக்கு மேலே உட்காந்துருக்கு. அங்கேருந்து எல்லாம் அந்த பழங்களெல்லாம் அங்கே வச்சுருக்கு. அதுலேருந்து கீழே விழுறது. அதுதான் லக்ஷ்மி டான்ஸ் ஆடிக்கிட்டு இப்படி சொல்கிறான். உடனே எல்லோரும் பார்க்குறாங்க. தே ஃப்ரோஸ் இன் ஹாரர். Lakshmi had apparently switched on the fan on which Zigzag had left some fruits and nuts. லக்ஷ்மி அப்புறம் சுவிட்ச் ஆன் ஃபேனை சுவிட்சை போட்டோன்னா என்ன செஞ்சுருக்கு, அது சுற்றும் போது அந்த ஃபேனோட பிளைடில் இது ஃப்ரூட்ஸ்லாம் வச்சுருக்கு. இந்த சிக்ஸாகு அதெல்லாம் கீழே விழுந்திருக்கு. Zigzag had left some fruits and nuts. Half-baked fruits streamed off the fan, dampening even Lakshmi's enthusiasm as a Goa landed on her cheek. கோவானா கோவாப்பழம் அவங்க கன்னத்தில் விழுந்தது. And a soft squeeze and one walnut hit her forehead. நெத்தியில் வால்நட்டு விழுந்தது with a loud smack. One slice of overripe papaya, எல்லாம் முதிர்ந்த பப்பாளி பழம், came whizzing out of the fan, and as they watched it helplessly, it horror splattered all over. எல்லா இடத்துலையும் போய் Mrs. Krishna's unfinished masterpiece, Sunset at Marina, spreading streaks of gooey orange pulp and shiny black sheets all over it. அதாவது அந்த ரூமில் இந்த ரூமில் இந்த சிக்ஸாக் இருக்குன்னா அந்த மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் ரூமில் இருக்குது. அவங்க எக்ஸிபிஷனுக்காக பெயிண்டிங்ஸ் தான் வரைஞ்சி வச்சுருக்காங்க. இது மேலே இருந்து நல்ல பழுத்த பப்பாளி பழத்தை கீழே போட்டிருந்தேன். பப்பாளி பழத்துலேருந்து வந்த நல்லா ஆரஞ்சு கலர் அந்த பல்ப்பு அது இந்த கருப்பாடு சீட்ஸ் அதெல்லாம் அந்த இந்த என்னது அந்த இதில் சார்ட்டில் அது கோடு கோடாக அழகாக அங்கே அந்த வரைஞ்சி வச்சுருக்காங்களே சன்செட் மரீனா அப்படிங்கிற ஒரு ஓவியத்தை வரைஞ்சி வச்சுருக்காங்க. அதில் இது கீழே பட்டுருச்சு, எல்லாம் அந்த சார்ட்டில் பட்டுருச்சு. மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் கிராண்ட் ட்ராஜிக்கலி அண்ட் லுக் ரெடி டு ஷூட் சிக்ஸாக். அவங்களுக்கு வரது கோவம், இதை ஷூட் பண்ணிடுவோமா அப்படின்னு, நம்மளுடைய பெயிண்டிங்ஸ் இது நாசப்படுத்திட்டு அப்படின்னு. பட் ஈ வாஸ் சேவ்டு பை தி பெல். உடனே டெலிஃபோன் பெல் அடிச்சிருச்சு, அதனால இது தப்பிச்சது. தே ஆன்சர்ட் ஒன் கால் ஆஃப்டர் அனதர் as all the neighbors rang up to demand what the awful sound was, and if they could please have some peace. பக்கத்தில் உள்ளவங்களாம் ஃபோன் அடித்து கேட்காங்க, என்னது உங்கள் வீட்டிலேருந்து பெரிய சத்தம் வருது, இது என்னது அப்படின்னு பக்கத்தில் உள்ளவங்க ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் கேட்குறாங்க. And through all his commotion, Zigzag slept on unconcerned and snored on. இவ்வளோ நடந்துகிட்ருக்கு. பக்கத்து வீட்டுக்காரங்களாம் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க சவுண்ட் வருதுன்னு. ஆனால் சிக்ஸாக் எதையும் கண்டுக்காமல் தூங்கிட்டே இருக்குது, குரட்டுட்டே இருக்குது. ஃபைனலி an exhausted Mrs. Krishnan rang up her husband. I am going crazy with the sound of Zigzag snoring plus all these angry telephone calls. உடனே மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் நாங்கள் அவங்க ஹஸ்பண்டுக்கு ஃபோன் பண்ணி அந்த சிக்ஸாக் ரொம்ப ஸ்னோர் பண்ணிகிட்டே இருக்குது, குரட்டு அதில் பக்கத்து இருக்காரங்களாம் ஃபோன் பண்ணுறாங்க, எனக்கு நான் பைத்தியமாயிருவேன் அப்படின்னு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, நீங்கள் வாங்க அப்படின்னு. அண்ட் மை பியூட்டிஃபுல் பெயிண்டிங்
Her voice cracked. You know, Junjunwala, the art critic who lives upstairs, well, she heard Zigzag snoring and had the cheek to telephone and asked me whether I could sing a little softly when I took my singing lessons. அதாவது மேலே அப்ஸ்டர்ஸ் இருக்கக்கூடிய ஜுன்ஜுன்வாலா அவங்க ஒரு நல்ல ஒரு ஆர்டிஸ்ட்டு. அவங்க மாடியில் இருக்காங்க. அவங்க என்ன கேட்காங்கன்னா, நீங்கள் பாட்டு பயிற்சி எடுக்கும்போது கொஞ்சம் சவுண்டை குறைச்சி எடுத்தா என்ன அப்படின்னு கேட்காங்க. அவங்களுக்கு தெரியும் இந்த சிக்ஸாக் தான் ஸ்டோர் பண்ணுறதுன்னு தெரியும். இருந்தாலும் அவங்க நக்கலாக கேட்குறாங்க. ப்ளீஸ் காண்டாக்ட் சோமு அண்ட் ஃபைண்ட் அவுட் வாட் வி ஷுட் டூ. தயவுசெய்து இந்த சோமுவை பார்த்து என்ன செய்யணும் அப்படிங்கிறத கேளுங்க. சோமுனை அந்த டாக்டரை பார்த்து கேளுங்க. இது ஒரேடியாக ஸ்னோர் பண்ணிகிட்டே, இந்த சிக்ஸாக் ஒரேடியாக குரட்டை விட்டுகிட்டே இருக்குது, தூங்கிட்டே இருக்குது, அப்படி கேளுங்கன்னு மிஸ்டர் கிருஷ்ணனுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. டாக்டர் கிருஷ்ணன் கேம் ஹோம் as fast as he could after he had left an email message for சோமு. இமெயில் மெசேஜ் சோமுக்கு கொடுத்துட்டு விரிசலா வீட்டுக்கு வராங்க. ஆஸ்கிங் ஹிம் ஃபார் கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் ஹவு டு ஸ்டாப் ஜிக்ஸாக் ஃப்ரம் ஸ்னோரிங். எப்படி இந்த ஜிக்ஸாக் குரட்டை விட்டுட்டே இருக்குது, அதை எப்படி தடுக்கலாம் அப்படின்னு ஒரு மெசேஜ் சோமுகிட்ட கொடுத்துட்டு வீட்டுக்கு ஃபாஸ்ட்டாக வராரு. டோன்ட் வரி, reassured his downcast family. Somu will reply soon and we will discover there's some ridiculously simple way to stop zigzag from snoring. இந்த சோமுக்கு மெசேஜ் அனுப்பியிருக்கேன், அவரோட பதில் அனுப்பிடுவார், நல்லா கவலைப்படாங்க அப்படின்னு டாக்டர் கிருஷ்ணன் சொல்கிறாரு. 6 days passed. 6 நாளுக்கு முடிஞ்சாச்சு. அது குரட்டை விட்டுட்டே இருக்குது. 6 frantic days of checking their email day and night. 6 torturous days of having their deafeningly loud resound in their home. Most nerve-wrackingly, Maya complained that she heard a permanent rumbling sound in her ears even when she was miles away from home, and that her ears ached all the time. அப்போ 6 நாள் ராத்திரியும் பகல் முடிஞ்சாச்சு, எந்த பதிலும் வரல. இந்த மாயா அவங்க பொண்ணு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, நான் இங்கேருந்து எவ்வளோ தூரம் தள்ளி விட்டு போனாலும் சரி தான் இந்த சவுண்ட் என்னை விட்டு கேட்கவே இல்லை, சவுண்ட் கேட்டுக்கிட்டே இருக்குது என் காதில் அப்படின்னு சொல்கிறாங்க. அரவிந்த் கன்ஃபெஸ்ட் தட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் ஹிஸ் லைஃப் he was actually looking forward to going to school, considering it was as calm as a monastery compared to their house. அதாவது அரவிந்த் என்ன சொல்கிறான், ஸ்கூலுக்கு போகிறதே பெட்டர், இது அங்கேயா நிம்மதியாக இருக்கலாம், இது ரொம்ப எரிச்சலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். மிஸ்டர்ஸ் கிருஷ்ணன் ஐ லாஸ்ட் இன்ட்ரெஸ்ட் இன் பெயிண்டிங். அவங்களுக்கு பெயிண்ட் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்டே போயிடுச்சு. Zigzag could sometimes wake up briefly when he wanted to eat some fruit. எப்போயாவது சிக்ஸாக் லேசாக கொஞ்சம் எந்திக்குது, பசிச்சா கொஞ்சம் எந்திரிச்சு இந்த ஃப்ரூட் மட்டும் சாப்பிட்டுக்குது. சம்டைம் இவ சிட் அந்த வராண்டாவில் உட்காந்துக்குது, லுக்கிங் ஸ்லக்கி அண்ட் போர்ட் ஆஸ் இ ஸ்டர்ட் அட் தி சன்செட் அட் மெரினா பீச், த ரியல் வியூ, நாட் த பெயிண்டிங் லையிங் ஃபோலோன்னு நோட்கான. அதாவது இந்த மெரினா கடைக்கிற சன்செட்டில் எப்படி உட்காந்துருக்குமோ அதே மாதிரி விரிச்சு கண்ணை பார்த்துக்கிட்டு அது பாட்டு உட்காந்துருக்கு. ruined by the streaks of ordering papaya. Zigzag never spoke to anyone, though everyone tried several times and in several languages to speak to him kindly. He only slept and snored. எத்தனையோ பேர் அது பேசி பார்த்தாச்சு, எத்தனையோ லாங்குவேஜில் ரொம்ப அன்பாகவும் பேசியாச்சு, அது பேசவே மாட்டேங்குது, அது தூங்கு கொரட்டை விட்டுட்டுருக்கு. அந்த 7th day 7வது நாளைக்கு டாக்டர் சோமு இமெயில் அரைவ்டு, இமெயில் வந்துருச்சு. இந்த பாருங்கள் அதில் போட்டிருக்கு, இமெயில் வந்திருக்கு அந்த கம்ப்யூட்டரில். இட் வாஸ் ஆஸ் டாக்டர் கிருஷ்ணன் ப்ரிடிக்டட், ரெடிகுலஸ்லி சிம்பிள். இட் ரெட் என்னென்னா, அது என்ன சொல்கிறதுனா, that does it said மிஸ்டர் கிருஷ்ணன் ஃபைண்ட் விசு, ஐ வில் நாட் கீப் zigzag here another minute. நீ வச்சுக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. யார்? மிஸ்டர் கிருஷ்ணன். காம் டவுன் டியர், ஐ ஆம் லீவிங் ஃபார் மை கிளினிக் நவ், காட் இட் வெயிட் ஸ்டில். அதாவது அவங்க அந்த இதில் மெசேஜில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, ஐ ஹவ் நெவர் ஹியர் zigzag snore, இன்ஃபேக்ட் zigzag ஹார்ட்லி எவர் ஸ்லீப்ஸ். அதாவது அவர் சொல்கிறார், சோமு நான் zigzag கொரட்டை விட்டு பார்த்ததே கிடையாது, அது தூங்கவும் செய்யாது. லவ் சோமு. PS, இஃப் யூ ஆர் ஃபைண்டிங் இட் டிஃபிகல்ட் டாஸ்க், ஆஸ்க் மை குக் விசு டு கீப் zigzag. அதாவது உங்களுக்கு வச்சுக்க கஷ்டமாக இருந்தால் zigzag நீங்கள் விசுட்டை கொடுத்துருங்க அப்படின்னு அவர் சொல்லி ஒரு மெசேஜ் அனுப்பிட்டார்.
உடனே இவங்க மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் தான் நல்ல சமயம் சொல்லி ஒரு நிமிஷம் கூட இதை வச்சக்கூடாது, விசு இப்போ தேடி பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. காம் டவுன் டியர், ஐ எம் லீவிங் ஃபார் மை கிளினிக். நான் இப்போ கிளினிக் போகிறேன்னு டாக்டர் கிருஷ்ணன் சொல்கிறாரு. நோ, இட்ஸ் நோ. மிஸ்டர் கிருஷ்ணன் வாஸ் அடமெண்ட். அவங்க ரொம்ப பிடிவாக முடிக்கிறாங்க. I have invited some friends and an experts to come home and choose my paintings for the exhibition. நான் இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்கே கூப்பிட்ருக்கேன், என்னுடைய பெயிண்டிங்ஸை சூஸ் பண்ணுறதுக்கு, எக்ஸிபிஷனுக்கு எதெல்லாம் வைக்கலாம் அப்படிங்கிற சூஸ் பண்ணுறதுக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்ருக்கேன். அவங்கெல்லாம் வருவாங்க. இந்த சிக்ஸாக் இருந்தால் அவங்கெல்லாம் பயந்து போயிடுவாங்க. திஸ் வெதர்ட் ஸ்னோரிங் மான்ஸ்டர் வில் டிரைவ் அஸ் ஆல் மேட். எல்லோரும் பைத்தியக்காரமாக்கிறோம், எல்லோரும் போயிடுவாங்க அப்படின்னு மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் சொல்கிறாங்க. கமான் தென் சிக்ஸாக் கால்டு டாக்டர் கிருஷ்ணன் நர்வஸ்லி ஒண்டரிங் ஹவு ஈ வுட் லொக்கேட் சோமுஸ் குக் விசு. அவருக்கு ரொம்ப பதட்டமாக இருக்குது. இவங்களும் வீட்டில் இருக்கக்கூடாது, இந்த சிக்ஸாக் இருக்கக்கூடாது சொல்கிறாங்க. வச்சு நம்ம என்ன செய்ய அப்படிங்கிறதுனால ரொம்ப நர்வஸாக இருக்காங்க. நீ கம் சிக்ஸாக் அப்படின்னு கூப்பிட்றாங்க. சிக்ஸாக் வா அப்படியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. விசு போய் எங்கே போய் பார்க்க அப்படின்னு. யார் ஒய் டோன்ட் யூ வெயிட் இன் தி கார்? சிக்ஸாக் காரில் ஏன் வெயிட் பண்ணக்கூடாது? இஸ் சஜஸ்டட். வென் தே ரீச்டு ஹிஸ் கிளினிக் his heart singing at the thought of zigzag ears shatteringly loud snore adding to the din of the sobs and strikes produced by the tiny patients waiting for him. அவருக்கு ஒரு பயம் என்ன மனசில் ஓடிட்டுதுன்னா, இந்த சிக்ஸாக் வேறு கொரட்டை விடுறது, அது வேறு சத்தம், ஆஸ்பத்திரிக்கு போனால் அந்த குழந்தைகள் வேறு சத்தம், நான் எப்படி தாங்க போகிறேனோ அப்படின்னு அவர் மனசில் இருந்து ரொம்ப பாடுபடுறாரு. பட் சிக்கி ஜாகா King of Tonga was not accustomed to being kept waiting and was already making his way to the clinic where he perched himself on the nurse reception table. The nurse reception table அங்கே போனோன்னா உட்காந்துருச்சு அது பாட்டு. டோன்ட் யூ டேர் ஸ்லீப் டாக்டர் கிருஷ்ணன் வான், தூங்காத அப்படிங்காரு. சிக்ஸாக் ஃபியர்ஸ்லி as he went towards his room. அது பாட்டு ரூமுக்குள்ளே போயாச்சு. He had hardly walked through the swinging half door that separated his clinic from the waiting room when he heard a strange voice say, "You there in the blue t-shirt, don't jump on the sofa, and you in the red dress, don't swing on the curtain." அங்கே போனோன்னா இவர் பாதி தூரம் போகிறதுக்கு முன்னாடி அங்கேருந்து ஒரு வாய்ஸ் வருது. என்ன வாய்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா, யூ தேர் இன் தி ப்ளூ ஷர்ட், ப்ளூ கலரில் இந்த பேஷண்ட்ஸ் எல்லாம் உட்காந்துருக்காங்க. இந்த பேஷண்ட்ஸோட கலர் சட்டையை பார்த்து சின்ன குழந்தைங்க சேட்டை பண்ணும்ல, அதை பார்த்துட்டு இந்த ப்ளூ கலர் ஷர்ட் போட்டவங்கன்னா டோன்ட் ஜம்ப் அந்த சோஃபாவில் குதிக்காத, அண்டு ரெட் கலர் ட்ரெஸ் போட்டவன் நீ டோன்ட் ஸ்விங் ஆன் தி கர்டன் தொங்காது அப்படின்னு ஒரு குரல் வருது. இட் வாஸ் சிக்ஸாக்ஸ் வாய்ஸ், கிளியர் அண்ட் கமாண்டிங். இது யாரோட வாய்ஸ் தான்? சிக்ஸாக் தான் சொல்கிறது. தேர் வாஸ் பின் ஆஃப் சைலன்ஸ் இன் தி ரூம் ஆஸ் எவ்ரி ஒன் வெயிட்டட் ஓப்பன் மவுத் ஃபார் சிக்ஸாக் நெக்ஸ்ட் சென்டென்ஸ். அதாவது எல்லோரும் அங்கே சத்தமாக இருக்குது. ஏற்கனவே அந்த கிளினிக் வந்து சின்ன குழந்தைகள் அழுதுகிட்டே இருக்கும். இந்த சிக்ஸாக் வந்து இப்படி சொன்ன உடனே எல்லோரும் அமைதியாகிட்டாங்க. உடனே அடுத்தாப்புல சிக்ஸாக் என்ன சொல்ல போகுது அப்படின்னு எதிர்பார்த்துட்ருக்காங்க. டாக்டர் கிருஷ்ணன் வாஸ் அமேஸ்ட். அவர் ரொம்ப சர்ப்ரைஸ் ஆயிடுச்சு. கான் வாஸ் சிக்ஸாக்ஸ் போர்டு அண்ட் கிளம்ஸி எக்ஸ்பிரஷன். இன்ஸ்டெட் த பேர்ட் லுக் ஹாப்பி அண்ட் அலர்ட். As it went about the job, it had been trained for first with the African witch doctor and then with Dr. Somu. அவர் ரெண்டு பேர்கிட்ட இருந்திருக்கு. ஆஃப்ரிக்கன் விச் டாக்டர்கிட்ட இருந்திருக்கு, சோமுகிட்ட இருந்திருக்கு. அவர் இந்த மாதிரி இந்த ஒர்க்கை தான் பழக்கம் பண்ணியிருக்காங்க. அதனால் கிளினிக் வந்தோன்னா அதோடைய ஒர்க்கை அதை ஆரம்பிச்சிருச்சு. டாக்டர் கிருஷ்ணன்ஸ் கிளினிக், usually a noisy sea of tears and tantrums, was transformed into calm, orderly place as Zigzag efficiently soothed the frightened patients, scolded and naughty ones and made the crying ones smile. இது எப்படி மாற்றிருச்சு அப்படின்னா, அந்த அந்த கிளினிக்கவே அமைதியாக மாற்றிடுச்சு. பயந்தவங்களெல்லாம் நல்ல பயப்படாதங்கன்னு சொல்லி தைரியப்படுத்திடுச்சு. அப்புறம் இந்த சேட்டை பண்ணவங்களுக்குலாம் சத்தம் திட்டித்து, ஸ்கூலில் திட்டித்து, நாட்டி ஒன்ஸ் அண்ட் மே த க்ரைங் ஒன்ஸ் மை, அளப்பட்ட குழந்தைகளெல்லாம் சிரிக்க வச்சிருச்சு நல்ல. அண்ட் இஃப் இஸ் யாம் டேக்கிங் சாங் அண்ட் ரெசிடேஷன் ஆஃப் ஃப்ரெஞ்ச் பொயட்ரி ரெடியூஸ் த சில்ட்ரன் டு ஹெல்ப்லெஸ் லாஃப்டர் இன்ஸ்டெட் ஆஃப் டியர்ஸ். அது ஒரு பாட்டு பாடுறது. என்ன பண்ணால் யாம் டிக்கிங் சாங்னா அந்த யாம்னா இந்த சேனக்கிழங்கு அதெல்லாம் எடுக்கும்போது ஒரு பாட்டு பாடுவாங்க. இந்த பாட்டு அண்ட் ரிசிடேஷன் ஆஃப் ஃப்ரெஞ்சு பொயட்ரிலாம் ரிசைட் பண்ணுறது, அது பாட்டு பாடி ரெடியூஸ் த சில்ட்ரன், அது இந்த அழக்கூடிய சில்ட்ரனுடைய அழுகையெல்லாம் குறைச்சி சிரிக்க வச்சிருச்சு. இது He didn't look as though he minded. And best of all, Zigzag never slept or snored even for a second. அதுக்கப்புறம் ஒரு செகண்டு கூட இந்த சிக்ஸாக் தூங்கவும் இல்லை, குரட்டு விடவும் இல்லை.
never had a morning passed so quietly and peacefully for Dr. Krishnan. அன்னைக்கு இந்த காலம்பரம் மாதிரி ஒரு மார்னிங் அவருக்கு அமைஞ்சது கிடையாது. அன்றைக்கி அவ்வளோ சந்தோஷம் அவருக்கு. When the last patient had left, he called Zigzag to his room. கடைசி பேஷண்ட் ஃபோனை விட்டு கூப்பிடுறாரு சிக்ஸாக்கை ரூமுக்கு. சிக்ஸாக் flew in and sat on the table. பறந்து போய் உட்கார்ந்தது. Scratching the board under his beak, Dr. Krishnan sighed and said, Somu was right after all. சோமு கரெக்டு தான். யூ ஆர் அன் அப்சல்யூட் ட்ரெஷர். உண்மையிலே பொக்கிஷன் தான். ஐ நெவர் ரியலைஸ் வாட் யூ மென்ட் வென் யூ கால் யூ எ கிரேட் ஹெல்ப். நீ ரொம்ப உதவி செய்வாங்கிற சொல்லும்போது எனக்கு ஒன்றுமே புரியல, இப்போ தான் புரியுது. ஒய் டிடன்ட் யூ டெல் மீ யூ ஹேட் ப்ரிஃபர் டு பி அட் மை கிளினிக் இன்ஸ்ட் ஆஃப் ஸ்னோரிங் லைக் தேட் டு ஷோ யூ வேர் போர்டு. நீ ஏன் எங்கிட்ட கிளினிக்கில் வந்தால் தான் நல்லா இருப்பேங்கிறது முன்னே சொல்லலை, அங்கே இருந்தால் போர் அடிக்குன்னு ஏன் சொல்லலைன்னு கேட்காரு. வாட் டு வி டூ நவ்? இப்போ நம்ம என்ன செய்யலாம்? No one wants you back at home now. வீட்டுக்கு வந்தால் யாரும் உன்னை விரும்ப மாட்டாங்க. They want me to leave you with விசுவிட்ட உன்னை விட்டுருன்னு அவங்கெல்லாம் சொல்லிட்டாங்க. Just then the telephone rang. பெல் அடிக்குது, மணி அடிக்குது, ஃபோன் பெல். It was Mr. Krishnan sounding very pleased with herself. அவங்க ஒய்ஃப் தான் அவங்ககிட்ட பேசுகிறாங்க. You know, Mr. Junjunwala, the art critic, she chuckled. She doesn't want me to exhibit sunset at Marina. She's brought it for herself for ₹5,000. அந்த சன்செட் அட் மரீனாங்கிற சார்ட் இவங்க வரைஞ்சிருந்தாங்க. அதில் தான் அந்த சிக்ஸாக் என்ன பண்ணுது, அந்த பழுத்த பப்பாளி பழத்தை கீழே போட்டுது. அது ஒரு டிசைனாக அந்த சார்ட்டு போய் விழுந்தது. அதை அந்த மேலே மாடியில் குடியிருக்கப்பட்ட ஜுன்ஜின் வாலான்னு அவங்க அதை 5,000 ரூபாய்க்கு வாங்கிக்கிட்டாங்க. அது ரொம்ப என்ன சொன்னாங்கன்னா, ரொம்ப அழகாக நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு அப்போ அப்ரிஷியேட்டும் பண்ணாங்க. இஸ் நாட் தட் பெயிண்டிங் த பப்பாயா ஃபெல் ஆன். எஸ் மிஸ்டர் கிருஷ்ணன் வாஸ் லாஃபிங் ஹர்ட்லி நவ். வாங்கிட்டு சிரிக்கிறாங்க. ஐ ஹேட் லெஃப்ட் இட் இன் ஒன் கார்னர் அண்ட் ஷீ சூஸ் டு பை இட் சேயிங் she loved my new technique of painting. She simply adored those sticky argy bits. She launched into fresh gales of laughter. By the way, she said when she sobbed down, I don't think we were fair to Zigzag. Shall we keep him with us at home just on trial for another week? இன்னொரு வாரம் கூட நம்ம வச்சுக்கலாமா சிக்ஸாக அப்படின்னு மிஸ்டர் கிருஷ்ணனை கேட்குறாங்க. Sure, agreed. Delighted, Dr. Krishnan before he cleverly added. And I could always take him to the clinic every morning so that you can paint it piece at home. நம்ம வச்சுக்கலாம். காலையில் நான் அதை எடுத்துகிட்டு கிளினிக் வந்துடுவேன். அப்போ தான் நீ உன்னுடைய வேலையை பெயிண்ட் பண்ண வேலையை ஒழுங்காக பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறார். My boy, he confined to Zigzag after matters were satisfactorily settled, giving the bird a toffee from his desk. எல்லாம் ஒரு டாஃபி கொடுக்குறாரு பேர்டுக்கு. யூ ஹாவ் யுவர் ஓன் ஸ்ட்ரேஞ்ச் வே ஆஃப் ஷோயிங் யுவர் ஜீனியஸ் ஏ ஜிக்ஸாக் வே. ஐ வுட் கால் இட் உடின்ட் யூ. அது நீ உன்னோட வழியில் உன்னோட திறமையை காட்டிட்ட அப்படின்னு சொல்கிறாரு. பட் ஜிக்கி ஜாக்கா கிங் ஆஃப் தி டாங்கா brought up on the complaints as he didn't bother to reply பண்ணலை. He just ate the toffee, paper wrapper and all, and then lowered one crinkly eyelid in a knowing wink. அது அப்படி இந்த டாஃபி எல்லாம் பேப்பர், இந்த டாஃபி எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு அப்படியே கண்ணடிச்சிட்டு அப்படியே உட்காந்துருந்தது அப்படின்னு. இதுதான் இப்போ திஸ் இஸ் அ ஸ்டோரி அபவுட் ஜிக்ஸாக். ஓகேவா? வாசித்து பாருங்கள், புரியும். டவுட் இருந்தால் கேளுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.